வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி 6வது நாளான நவராத்திரிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் சாதமும் கடலைப்பருப்பு சுண்டலும். கடலைப்பருப்பை என்ன பண்ணணும், எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 1 hour ஊறினா போகிறோம். ஒரு சவுண்டு போட்டு வேக வச்சாலும் வேக வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட பார்த்து நசுக்கி சாஃப்டான உடனே எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸு. நீங்கள் அந்த மாதிரி பருப்பை முதல்ல வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா சுண்டலும் தேங்காய் சாதமும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சாதமும் முதலையே வடித்து வச்சுக்கோங்க, அப்போ ரொம்ப ஷார்ட்டாக கடன்னு முடிச்சிடலாம். ஆக்சுவலாக நவராத்திரியில் நம்ம என்ன பண்ணுறோம், குட்டி குழந்தைகள் ஒரு 6 வயசு 9 வயசுக்குள்ளே பாலா திரிபுர சுந்தரின்னு அந்த பாலகமாக அந்த என்ன சொல்கிறது குழந்தையாக இருக்கிறவாளை கூப்பிட்டு நம்ம பண்ணும்போது ரொம்ப விசேஷம். அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், சாக்லேட் பிடிக்கும், கடல உருண்டை, உடச்சிக்கல்ல உருண்டை, அதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஏன்னா அவளுக்கு பிடிச்சதை நம்ம கொடுக்கும்போது அவள் இன்னும் சந்தோஷமாக இருப்பாள். அப்போ பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆக்சுவலாக குழந்தை வடிவத்தில் அம்பாள் வருவாள் ஆற்றுக்கு அப்படின்னு சொல்லுவாள். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன், அதுக்கு தேவையான கடுகை போட்டுடுறேன். சரிங்களா, முதல்ல தாளிச்சிடுறேன், அதுக்கப்புறம் தேங்காயை வறுத்துக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டேன், முதல்ல வறுத்துக்கலாம்னு நினச்சேன், பேச ஆரம்பித்த உடனே மறந்துட்டேன். பரவாயில்ல விடுங்க, நம்ம தானே, நமக்குள்ளே என்ன. இப்போ கடுகு வெடித்த உடனே நம்ம என்ன பண்ணோம், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட போகிறேன். வெடிச்செடுத்து இப்போ நான் ஒரு ஓரமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். அது நடுவில் சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் வேர்க்கடலையோ இல்லை முந்திரி பருப்போ சேர்த்துக்கோங்க. நார்மலாக சிவப்பு மிளகாவும் போடலாம், பச்சை மிளகாவும் போடலாம். நான் கடைசியாக இஞ்சி போடுவேன். நார்மலாக தேங்காய் சாத்தில் இஞ்சி போடுறதில்ல, ஆனால் இஞ்சி லைட்டாக போட்டு அது வதங்கக்கூடாது. கடைசியில் அந்த சூட்டில் போட்டு சாதம் பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். நார்மலாக தேங்காய் சாதத்தில் இஞ்சி போட மாட்டேன், ஆனால் நான் கொஞ்சம் போடுவேன். ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்க இஞ்சி அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக தேங்காய் சாதம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது என்னென்னா, நான் எப்போ பாரு இப்போல்லாம் போர் அடிச்சுன்னு இருக்கேன்ல, ஒன்றும் ஒழுங்காக பேசுகிறதே இல்லை. அதனால நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி ஏதாவது உங்களோட ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இது 5 பேருக்கு பண்ணுறேன் நான். சரிங்களா, இப்போ 5 பேருக்கு பண்ணுறதுனால இதை நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளோ மிளகா காரம் இல்லை, மிளகா கம்மி காரன்றதுனால கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மொறுன்னு ஆகிடுத்து. எல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுடுறோம், ஏன்னா மிளகா போட்டோம். கொஞ்சமாக இஞ்சி போட்டிருக்கேன், அது உங்கள் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இந்த வறுத்ததை என்ன பண்ணணும், நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுட்டு தேங்காயை வறுத்து போடணும். ரொம்ப வறுக்க வேண்டாம், ரொம்ப சவக்க வறுத்திங்கன்னா மென்னையை பிடிக்கும், சாப்பிட முடியாது. அதனால் லேசாக வறுத்து போட்டுக்கலாம். உடனே செலவு பண்ணிடணும். ஆனால் ரொம்ப வறுத்தோன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெருங்காயம் எடுத்து வச்சேன், ஆனால் மறந்துட்டேன். பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கணும். எதுக்குமே இந்த பருப்பு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றோன்னா அதில் ஏதாவது பருப்பு போட்டிருக்கோன்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நமக்கு அதனால் வர கேஸ் எல்லாம் வராது. ஸோ இப்போது நான் இங்கே தேங்காய் சாதம் வச்சுருக்கேன், அதில் இப்போது இந்த தாளிச்சதை போட்டுடுறேன். கடைசியில் உங்களுக்கு கலரும்போது காமிக்கிறேன். இப்போது நம்ம தேங்காயை வறுத்துக்கலாம். தேங்காய் ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன், அது அப்படியே போடுறேன். இது 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது எங்கள் வீட்டில் 8 பேர் இருந்தோம், ஒவ்வொருத்தராக குறைஞ்சி போய் இப்போ 5 பேரில் நிற்கிறோம். அதனால் 5 பேருக்கு பண்ணுறேன். ஸோ இப்போது தேங்காய் சாதம் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு வாசனை வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக நான் சிலதெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். என்னென்னா, குழந்தைகள் இருக்காங்கள்ல, அவங்கள தயவு செய்து யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று அளந்துருக்கான். அதே மாதிரி அக்கா தம்பி அண்ணா ஓஹோன்னு இருக்கான், நம்ம கொஞ்சம் சுமாராக தான் இருக்கோன்னா போகிறோம், நம்ம இருக்கிறது போகிறோம், சந்தோஷம்தான் முக்கியம். அதனால் ஒரு குடிசை வீட்டில் கூட பாருங்கள், ஒன்றுமே இருக்காது, ஆனால் கிடச்சதை வச்சு அன்றைக்கி என்ஜாய் பண்ணுவாங்க, அடித்து தூள் கலப்புவாங்க, எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவாங்க. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லாத அன்றைக்கும் தேடுவாங்க, ஆனால் ரொம்ப வருத்தப்பட மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கிடச்சது இந்த அளவுக்கு நமக்கு பகவான் கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். இந்த நன்றி சொல்கிற பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். நானே என்ன சொல்வேன், உங்களுக்கு அப்பப்போ எங்கள் அப்பா சொல்வா நன்றி சொல்லணும்னு. உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க, நன்றின்னு சொல்வேன் இல்லையா.
அந்த மாதிரி நன்றி சொல்லணும். நிறைய நெகட்டிவ்ஸ் வரும், சோஷியல் மீடியாவில் வந்துட்டோன்னா நெகட்டிவ்ஸ் நிறையா வரும். அதை பார்த்து வருத்தப்படக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வருத்தம் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம டைவர்ட் ஆகிடணும். வேறு ஏதாவதுல நம்ம இத்தனை பேர் நம்மளை பாராட்டியிருக்காங்க, அதனால் ஒரு கருப்பு புள்ளிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு பெரிய ஒயிட்டில் ஒரு கருப்பு புள்ளி வச்சா அந்த புள்ளியை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம பெருசாக ஃபுல்லாக இருக்கிற ஒயிட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதுதான் வாழ்க்கை. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பாக கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்ல உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பாசிட்டிவாக தான் இருக்கணும் எப்போவுமே. நெகட்டிவ் தாட்ஸுக்கே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. எது இருக்கோ போகிறோம், சந்தோஷமாக இருக்கணும். அப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் தானாக கிடைக்கும். என்னென்னலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ அது தானாக கிடைக்கும். அதனால தான் எப்போவுமே சொல்லுவாங்க, இருக்கிறது போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக நம்ம முயற்சி எடுத்துன்னு இருக்கணும். அதுக்காக உக்காண்டே இருக்கக்கூடாது, முயற்சி எடுக்கணும். கண்டிப்பாக பகவான் நமக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவார். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மன்னிக்க கற்றுக்கணும் எல்லாரையும். யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டானா சரிப்போ பரவாயில்ல மன்னிச்சிடுவோம் அப்படின்னு மன்னிச்சிடணும். அதே டைமில் நன்றியும் சொல்ல கற்றுக்கணும். அப்புறம் நமக்கு ஒரு இடம் பிடிக்கவே இல்லை, அவங்கள பார்த்தாலே பிடிக்கல, அந்த இடத்துக்கு போனாலே நம்மளுக்கு பேட் வைப்ரேஷன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு மனசில் பட்டது உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு. ஏன்னா கதை சொல்லலை, அட்லீஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச இந்த வாழ்க்கையில் நான் பயன்படுத்துகிற இதெல்லாம். நான் எப்போவுமே யாரையும் தப்பாக பேச மாட்டேன், பின்னாடி பேச மாட்டேன், பிடிக்கலைன்னா ஒதுங்கிடுவேன். அவளை பற்றி நான் வம்பு பேச மாட்டேன். பகவான் என்ன கொடுத்துருக்காரோ அது போகிறோன்னு நினைக்கணும். என்ன நடக்கிறதோ அது நடக்கும். நான் சொல்கிறேன், நான் மாடு தானம் கொடுத்த போது சுக்கரஹோரையில் தான் பேமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் புதஹோரையில் சும்மா அப்படி ட்ரை பண்ண கிளிக் ஆகிடுச்சு. ஸோ பகவான் எந்த டைம் என்ன நிமிஷம் வச்சுருக்காரோ அந்த நிமிஷத்தில் தான் நடக்கும் அப்படின்றத நான் மனப்பூர்வமாக உணர்ந்துட்டேன். அதனால தான் நான் என்ன நடக்கிறதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கிலலாம் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கம்மியாயிட்டாங்க. ஆனால் அதுக்காக நான் கவலைப்படல. கண்டிப்பாக எல்லோரும் வருவாங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து நம்மளோட இதை செய்யணும். அப்போ தான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எது கிடைச்சதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். கண்டிப்பாக உங்கள் எல்லார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நிறையா ஷேர் பண்ணுவீங்க, எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க. அதனால் நான் பகவானுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தாரு இல்லையா, அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த தருணத்தில். வாங்க, நம்மளோட தேங்காய் சாதம் இப்போது ரெடியாக எடுத்து வறுத்தாச்சு. அப்படியே இதில் போட்டுடுறேன். லைட்டாக ரொம்ப வறுக்க வேண்டாம். நம்மளோட தேங்காய் சாதம் இப்போ ரெடி ஆகிட போகிறது. கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே அந்த பருப்பில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன்ல, அந்த மிளகா இருந்ததுனால இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். இன்னும் அதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை, பச்சை தேங்காய் எண்ணெயை ஊற்றினோன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. நமக்கு என்ன பிடிக்கிறதோ அதை தான் செய்ய போகிறோம். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டு. நம்ம டேஸ்ட்டே எல்லார்ட்டையும் நம்ம திணிக்கக்கூடாது. நான் இப்படி பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கோ அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? இப்போது தேங்காய் சாதம்ன்றது எல்லா முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், ஃபாரின்ல இருந்தால் கூட உங்களுக்கு இந்த சவுத் இண்டியன் கல்ச்சர் பிடிக்கிறதுனா கண்டிப்பாக தேங்காய் சாதம் பண்ணலாம். அதனால் இது நவராத்திரிக்கு தான் நேவேத்தியம் பண்ணுறோம், அதனால் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. சரியா? தேங்காய் சாதம் இஸ் எ காமன் சித்ரான்னம். சரியா? அதனால் இப்போ நம்ம தேங்காய் சாதம் ரெடியாக எடுத்து, கொஞ்சம் தேங்காய் நிறையா தான் இருக்கும், ஏன்னா எனக்கு அப்படி பிடிக்கும். அதனால் நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக போட்டிருக்கேன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், பச்சையாக கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த சூட்டுலேயே அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாத்தை அப்படியே எடுத்து வச்சுருக்கோமா, அதை அப்படியே மூடிடுறோமா, மூடிட்டு இதெல்லாம் பச்சையாக கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அப்போ அந்த சூட்டுக்கே அதோட ஃப்ளேவர் அந்த இயற்கையான ரா ஃப்ளேவர் இருக்கும். அது சாப்பிடும்போது தான் தெரியும். நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு. பாருங்கள், இப்போ தேங்காய் சாதம் கலரிட்டோம். அதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக கலரணும், அதனால தான். இங்கே பாருங்கள், தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது நம்ம சுண்டல் பண்ண போகிறோம், கடலைப்பருப்பு சுண்டல். அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் வச்சுட்டேன், கடுகு போட போகிறேன்.
கடுகு வெடித்த உடனே 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க போகிறோம். கடுகு இதுக்கு நீங்கள் பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் பருப்பு வேண்டாம். இதுக்கு வந்து பச்சை மிளகா, கடலப்பருப்பு சுண்டல்ன்றதுனால நான் பாருங்கள் இதை வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி வேக வச்சுருக்கேன் பாருங்கள். அதுதான் இப்படி அமுத்தினா எப்படி அமுங்கிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு சவுண்டு போட்டாலே போகிறோம். அப்படி இல்லைன்னா பாத்திரத்தில் டைரெக்டாக அப்படியே பண்ணுங்கள். இது இப்படி அமுத்தினா நல்லா மசியணும், அதுதான் கணக்கு. இப்போது நம்ம எண்ணெய் போட்டுட்டோம், கடுகு போட்டுட்டோம். இப்போது பச்சை மிளகாய் போட போகிறேன். நிறைய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பருப்பை போட்டுருங்க, ஏன்னா நெடி வரும். கொஞ்சமாக கருவேப்பிலையை நம்ம பிச்சு போட்டுடுவோம், அப்போ வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பெருசு பெருசாக இருக்க இலை, அதனால் நான் வந்து பிச்சு போட்டேன். உப்பு நான் வந்து கொஞ்சமாக போட்டு வேக வச்சுட்டேன், அதனால் நான் உப்பு போடலை. நீங்கள் உப்பு போடாமல் வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக உப்பு போட்டுக்கோங்க, சரிங்களா? அதனால் உப்பு போடாமல் வேக வச்சுட்டு உப்பு போடல, என்ன மாமி உப்பு போடாமல் பண்ணிட்டேலேன்னாதீங்க. நான் ஆக்சுவலாக வேக வைக்கும் போதே லைட்டாக உப்பு போட்டேன், அந்த உப்பு போகிறோம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அதுவும் நான் வாங்குகிற அந்த பெருங்காயத்தூள் தான். இதில் வந்து மேலாக கொஞ்சம் இஞ்சி தூவுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம லெமன் இப்போ அணைச்சிட போகிறோம். ஏன்னா சும்மா அந்த காரம் ஏறுறதுக்காக ஒரு சூட்டில் அப்படி போட்டு எடுக்கிறோம், அவ்வளோதான். நல்லா சூடாகிடுது எல்லா பருப்பும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அணைச்சிட்டு லெமனை புழிஞ்சிடணும். லெமன் புழிஞ்சாதான் இந்த கடலப்பருப்பெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிரமாதமாக இருக்குது. இருங்க காமிக்கிறேன், சூப்பராக வந்திருக்கு. ஐ லவ் திஸ். அதே மாதிரி நேசிக்கவும் கற்றுக்கோங்க, எல்லாத்தையுமே நேசிங்க. வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சின்னதும் ஒரு அழகு, அதை நேசிக்க கற்றுக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். கிடச்சது போதும் அப்படின்னு நினைங்க, அதுக்காக முயற்சி கைவிடாதீங்க, ஓகேவா? நம்மளோட இன்றைய 6வது நாள் பிரசாதமான தேங்காய் சாதம், கடலப்பருப்பு சுண்டல் ரெடி. வாங்க சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்லாமா? கண்டிப்பாக நீங்கள் கண்ணால் சாப்பிடும்போது அதுவே உடம்பு வயிறு நிறைஞ்சிடும். மனசு நிறைஞ்சாலே வயிறு நிறைஞ்சிடும். அதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கமெண்ட் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், சப்ஸ்கிரைப் போட மறக்கவே கூடாது. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து நிறையா பேர் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிடுறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய அம்மா இல்லை அப்படின்ற குறை இப்போ எனக்கு தெரியல, ஏன்னா ஏதாவது எங்கேஜாக இருக்கேன்னா. அதனால் கொஞ்சம் அப்பப்போ ஒரு 1/2 hour 1 hour வருது, ஆனால் அது கொஞ்சமாக சரியாக போயிடும். நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதுனால உங்கள் எல்லாருக்கும் நன்றி. எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.